எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் நிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒழுக்கத்தோடு இருக்கணும், ஒழுக்கமே உயர்வு தரும், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இந்த மாதிரி திருக்குறளாக நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த ஒழுக்கம் என்பது என்ன என்றால், அது மனிதர்கள் வகுத்த வழிமுறை அல்ல. அது இறைவன் ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நெறி, மனிதர்களுக்கான வாழ்வியல் நெறி. இந்த ஒழுக்க நெறிகளை நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் இறக்கி வைத்திருக்கின்றான். அவைகள் உணர்வுகளாக உயிரோட்டமாக நம்முடைய உள்ளங்களில் இருந்து கொண்டிருக்கிறது, வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது சரியான சூழல்களில், தேவைகளின் போது. அதனால எது ஒழுங்கு எது ஒழுங்கீனன்றது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஒழுங்கீனங்களில் நாம் ஈடுபட எத்தனித்தோம் என்றால் உள்ளம் மிக உறுதியாக ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், இது ஒழுங்கீனம் செய்யக்கூடாது என்பது. நாம் அனைவரும் அந்த உள்ளத்தின் உணர்வுகளை ஏற்று ஒழுக்க நெறிகளின் அடிப்படையிலேயே வாழ வேண்டும். இப்போ களவாமை, பொய் சொல்லாமை, புறங்கூறாமை, நன்றி மறவாமை, இதெல்லாமே ஒழுக்கங்கள் தான். இதெல்லாம் அடிப்படை ஒழுக்கங்கள் தான். உணவு முறைகளில் ஒழுக்கங்கள், தூக்கத்தில் ஒழுக்கம், பேச்சில் ஒழுக்கம், பார்வையில் ஒழுக்கம், நோக்கங்களில் ஒழுக்கம், நடத்தைகளில் ஒழுக்கம், இதெல்லாமே அடிப்படை ஒழுக்கங்கள் தான். ஆனால் மனிதர்களுக்கான ஒழுக்கம் என்பது நீண்டு கொண்டே போகும், ஆழமாகி கொண்டே போகும். மனிதனுக்கு அவ்வளவு மேன்மைகளை அடைவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அவனுக்கு வானமே எல்லை, வானத்துக்கு எல்லையே இல்லை. அப்ப வானமே எல்லை என்கிற போது, எல்லையே இல்லை, நீ வளர்ந்து கொண்டே இருக்கலாம், மேன்மை அடைந்து கொண்டே இருக்கலாம் என்பதுதான் இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. அத்தனை வாய்ப்புகளையும் அவன் பயன்படுத்தி கொண்டு அவன் உயர வேண்டும். இதுதான்
இறைவன் மனிதர்களுக்கு ஆகுமாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறை. அதனால எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துக்குள்ள போய் நம்ம ஒழுக்க நெறிகளை, நமக்கான ஒழுக்க நெறிகளை உணர்ந்து அதை செயல்படுத்துறதுக்கான விருப்பத்தோட முயற்சிகள் செய்கிறோமோ, அந்த அளவுக்கு இறைவனுடைய உதவி உண்டு. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வினுடைய மேன்மை அமைய முடியும். அதை இந்த வாழ்க்கையில நம்ம செய்யணும். செய்யறது தான் இன்னும் கூட மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஒழுக்கத்தை நாம மீறும் போதெல்லாமே நம்ம வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாடு நம்ம கையில இருக்காது. விபாசனா வழிமுறையில ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான கதை இது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கதைகள் என்னைக்குமே நமக்கு ஒரு கருத்தை மறக்காம மனசுல வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்கான். திடீர்னு ஒரு புலி வந்துருச்சு. பார்த்தோன்னே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடுறான், புலி கொலவெறியோட அவனை துரத்துது. ஒரு மரத்துல ஏற போயிட்டான். இந்த மரம் செங்குத்தா இருக்குது, ஏற முடியல அவனால. இருந்தாலும் எப்படியாவது ஏறிட்டான், உயிர் பயமாச்சே. பாதியில வழுக்கி விழுறதுக்காக போகும்போது மேல இருந்து ஒரு குரங்கு அவன் கையை பிடிச்சு அப்படியே மேல தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு டாப் உச்சி கொண்டு போயிடுச்சு. அந்த புலினால அந்த செங்குத்தான மரத்துல ஏற முடியாது. அதனால புலி கீழே உட்காந்துக்கிடுச்சு. நான் உன்னை சாப்பிடாம போக மாட்டேன்டான்ற ஒரு தீர்மானமா அந்த புலி உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பசி புலிக்கு. அவன் எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் வயசான புலி வேற. அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த புலி கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போயிடும். அது போனதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு சேஃபா போயிடு அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் குரங்கே, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான். குரங்குக்கு ஒரு ஹாப்பி. பரவாயில்ல, இப்படிலாம் ஃபீல் பண்ணி சொல்றானே. ஆனா புலி போற மாதிரியே இல்லை, அங்கேயே தான் உட்காந்துருக்குது. நான் போவே மாட்டேன்டா, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் செத்தாலும் இங்கே தான் சாவனே தவிர இங்கே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு புலி பிடிவாதமா சொல்லுது. இப்போ நைட் ஆயிடுச்சு, இவனும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். இப்போ அந்த குரங்கு சொல்லுது, நீ ரொம்ப டயர்டா இருக்க, நீ கொஞ்ச நேரம் தூங்கு. நீ தூக்கத்துல கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். இப்போ எனக்கும் டயர்டா இருக்கும்ல, நீ ஒரு 1 hour தூங்கு, அதுக்கப்புறம் நான் தூங்குறேன், நீ என்னைய பிடிச்சிக்க. ஏன்னா இந்த குரங்கு புலி என்னைய சாப்பிட்டுருச்சுன்னா, அதனால மாத்தி மாத்தி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். புலி போயிடும், அது அப்படிதான் சொல்லும், இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுது. இவனும் ரொம்ப தேங்க்ஸ் குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன். நல்லா தூங்கிட்டேன். இப்போ குரங்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எந்திரா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுருச்சு. இப்போ நான் தூங்கணும்ல. சரி குரங்கு தூங்கு, என்னைய பிடிச்சிக்க, கீழே விழுந்துடாம பார்த்துக்க அப்படின்னு சொல்லி குரங்கு சொல்லு. மனுஷன் எந்திரிச்சிட்டான். அப்போ அந்த புலி சொல்லுது, டேய் இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி இதுக்கு மரத்திலே இருக்க போற, வீடு போய் சேர வேண்டாமா, அவனை தேட மாட்டாங்க. நீ என்ன பண்ண, உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த குரங்கு தூங்கிட்டு இருக்குல்ல, அதை பிடிச்சி தள்ளி விட்டுரு. எனக்கு அந்த குரங்கு போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன், எனக்கும் டைம் ஆகுது, நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லுது. மனுஷன் யோசிக்கிறேன். அவனுடைய உள்ளத்தினுடைய உணர்வு என்ன சொல்லுகிறது, இந்த குரங்கு நம்மளை காப்பாத்துச்சு, குரங்கு நம்ம தள்ளி விட்டுறக்கூடாது, நம்ம நன்றியை மறக்கக்கூடாது உணர்வு சொல்லுது. இருந்தாலும் என்ன பண்ணிட்டான், தள்ளி விட்டுறலாம், நம்ம வீட்டுக்கு போய் சேரணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு தள்ளி விட்டான். குரங்கை தள்ளி விட்டோன்னே குரங்கு கீழே விழுந்து எந்திரிக்கும் போது புலி குரங்கை காலில் கவி பிடிச்சிருக்கு. இப்போ அந்த புலி குரங்கிட்ட சொல்லிச்சு, முட்டாள் குரங்கே, ஒரு மனுஷனை போய் நீ நம்பின பார்த்தியா, இப்போ பார்த்தியா உன்னையவே தள்ளி விட்டேன், சரியா, கவலைப்படாத. என்னதான் இருந்தாலும் நீ நானும் இந்த காட்டில் ஒன்றா வாழ்கிறோம், நம்ம பங்காளி மாதிரி தானே, அதனால நான் உன்னை கொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணு, நல்ல பிள்ளையா மேலே போய் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருன்னு சொல்லுது. இந்த குரங்கு அவனை பார்க்குது, மேலே ஏறுது. இப்போ ஒழுக்க நெறி தவறிய அந்த மனிதனுடைய வாழ்க்கை குரங்கின் கையில் இருந்தது அப்படின்னு கதையை முடிப்பாங்க. அந்த குரங்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. அது மீண்டும் மன்னிக்கலாம், இல்லை தள்ளி விடலாம். அதனால ஒழுக்க நெறி எப்போதெல்லாம் நாம் தவறுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் இருக்காது, மற்றவர்களின் கையில் தான் இருக்கும். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அதனால இந்த விபாசனா இதுல இந்த கதையை ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. ஒழுக்க நெறி தவறி விடவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் அது நம்மளை போட்டு தள்ளிடும். அதனால என்ன நடந்தாலும் சரி, ஒழுக்க நெறியில் நாம் பிறழாமல் இருக்க வேண்டும். அதற்கு உதவக்கூடியதுதான் தியானம். தியானம் நம்மை ஒழுக்கங்களில் நிலைப்படுத்தும், இறை பொருத்தத்தில் நிலைப்படுத்தும். ஏனென்றால் ஒழுக்கம் என்பது இறைவனை ஏற்படுத்தியது. எத்தனை சேலஞ்சஸ் வந்தாலும் தியானத்தினுடைய வலிமை மிகப்பெரியது. ஏனென்றால் இப்ப தியானம் அப்படின்னா அது ஏதோ இறைவனுடைய வழியிலிருந்து விலகின ஒரு விஷயம்னு பார்க்க வேண்டாம். தியானம் என்பது இறைவனோடு நெருக்கமாக்கக்கூடியது, இறைவனுடைய பொருத்தத்தில் நம்ம அமைக்கக்கூடிய
ஒரு வழிமுறை, ஒரு நுட்பம் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். அதை பிரிக்கவே கூடாது தியானத்தை. தியானம் என்பது வழிபாடுகளுக்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம் என்பதை நாம் எப்போதும் மறந்துவிடக்கூடாது. 1000 பேசலாம், 1000 புத்தகங்கள் படிக்கலாம், கை தட்டலாம், இன்ஸ்பயர் ஆகலாம், புல்லரிக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. அந்த தியானத்தின் மூலம் நம்முடைய மனதில் நிகழக்கூடிய அந்த கெட்ட பதிவுகளுடைய நீக்கம், அந்த பலமிழந்து போதல், இது மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விபாசனாவுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் இந்த தியான செயல்முறையை நாம் இப்போது தொடங்குவோம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கைகளிலும், நம்முடைய இறைவனுடைய கைகளிலும் தான் இருக்க வேண்டும். குரங்குகளின் கைகளில் இருக்கக்கூடாது என்ற இந்த ஒரு நோக்கத்தில் நாம் தியானம் செய்வோம். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய அக உலகில் நாம் நுழைவோம். நமக்கான அழகான உலகம் நம்முடைய அக உலகம். நாமும் நம்முடைய இறைவனும் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம், அக உலகம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உடல் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தப்படட்டும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். இறுக்கங்கள் இல்லாத முற்றிலும் தளர்வான தன்மையில் உடல் நிலைநிறுத்தப்படட்டும். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான கவனம் இருக்கு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கு. மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. மூச்சு சாதாரண விஷயம் அல்ல. இந்த அகிலங்களின் சக்தி திரட்சியை ஏந்தி கொண்டு இந்த மூச்சு எனும் உயிர்க்கூறு நமக்குள் நுழைகிறது. நாம் இதை அழைக்கவில்லை, இதற்காக நாம் உழைக்கவில்லை. இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அகிலங்களின் சக்தி திரட்சி. அகிலங்கள் என்னவென்று நாம் அறிந்தவர்கள் இல்லை. ஆனால் அந்த அகிலங்களின் சக்தி திரட்சிகள் நமக்கு இப்போது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நமக்காக இறைவன் அவைகளை படைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் இந்த உணர்வு உயிரோட்டமாக நிலை பெற வேண்டும். இப்போ நம்ம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கணும். சாட்சி பாவனை என்ற நுட்பத்தை செயல்படுத்துங்கள். உங்கள் உடலிலும் மனதிலும் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவும் எதிர்ப்பும் இல்லாமல், செயல் நோக்கங்கள் இல்லாமல், கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம், செயல் நோக்கங்கள் இல்லாத கவனம், வெறுமனே கவனிப்பு, சாட்சி பாவனை. சாட்சி பாவனையை வெளிப்படுத்துங்கள். எண்ணங்கள் வந்தாலும், உடல் உணர்ச்சிகள் வந்தாலும், மூச்சே கவனிக்கப்பட்டாலும், தூக்கம் வந்தாலும், வெறுமைத்தன்மை வந்தாலும், புற சூழலில் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும், அவைகள் வெறுமனே செயல் நோக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டிருங்கள்.
மனதின் கெட்ட பதிவுகள் வெளியேறி வளமிழந்து போகக்கூடிய ஒரு நுட்பம் இது. செயல்படுத்து.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஸோ ஒழுக்க நெறி என்பது புத்தகங்களில் நாம் படிப்பதல்ல. அது நம்முடைய உள்ளத்தில் இறைவன் இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதம். அதை நம்ம தேடி கூட போக வேண்டாம். அதுவே நம்ம உணர்வா நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அதை கடைபிடித்தால் போதுமானது. இறைவன் அந்த அளவுக்கு லேசாகத்தான் வைத்திருக்கின்றான் ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பது. மகாபாரதத்துல அற்புதமான ஒரு கான்செப்ட் இருக்கு. பிதாமகர் பீஷ்மர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தர்ம நெறி தவறாதவர், அறம் தவறாதவர். ஆனா கடைசியா போர்க்களத்துல கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மர் கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து ஒழுக்க நெறி தவறியவன், தர்ம நெறியை தவறியவன் என்று சொல்வார். உடனே பீஷ்மர் கோவம் வந்துடும். என்ன எப்படி சொல்றீங்க? நான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறியவன் கிடையாது, இதை உறுதியா சொல்ல முடியும்னு அப்படி சொல்லுவார். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவாரு, அதாவது அந்த கௌரவர்களுடைய சபையில சூதாட்டத்துல பாண்டவர்கள் தோத்துருவாங்க. சூதாட்டத்துல ஜெயிச்சவங்க சூது வைக்கப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா, பணயம் வைக்கப்பட்ட பொருள், அதை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்களுடைய விருப்பப்படி என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்ப பாண்டவர்கள் வந்து திரௌபதியை வந்து பணயமா வச்சு ஆடினதுனால அவங்க தோத்துட்டாங்க. கௌரவர்களுக்கு திரௌபதி சொந்தம், அவங்க அதை என்ன வேணா பண்ணிப்பாங்க. அப்போ அந்த திரௌபதி அவமானப்படுத்தும் போது பீஷ்மர் அமைதியா இருந்துருவார். ஏன்னா அவர் நினைச்சுப்பாரு, சூதுல ஜெயிச்சவங்க பணைய பொருளை அவங்க இஷ்டப்படி பயன்படுத்திக்க, இதுல என்ன தப்பு இருக்குது, இது அவங்க உரிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவார். ஒழுக்க நெறின்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, இந்த ஒழுக்க நெறியை யாரா அமைச்சது? நீங்களே தானே அமைச்சுக்கிட்டீங்க, நானும் அமைச்சேன். அப்ப மனிதர்கள் அமைத்து வைத்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது என்பது உண்மையில் ஒழுக்க நெறியை கடைபிடிப்பதாகாது. அப்போ உன் மனசுல நான் என்ன சொன்னேன்? ஐயோ தப்பு நடக்குதே, தடுக்கணுமே. ஆனா சூதாட்டத்துல ஜெயிச்சவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு மனிதர்கள் வகுத்து வைத்த ஒழுக்க நெறியை என்னுடைய ஒழுக்க நெறிக்கு மேலாக நீ ஆக்கி கொண்டு அப்போது சபையில் அமைதி காத்தாயே, அது எவ்வளவு பெரிய தர்மத்தின் விதிமீறல், நீ தர்மம் தவறியவன் என்று சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா. இது வந்து மகாபாரதத்தில் கூடிய மிகப்பெரிய லைஃப் லெசன். ஸோ மனிதர்கள் அமைத்து வைத்தது அல்ல ஒழுக்க நெறி என்பது. இறைவன் உணர்வாக என்ன அறிவிக்கிறானோ அதுவே ஒழுக்க நெறி. அதை பின்பற்றுபவர்கள் தான் உண்மையில் தர்ம நெறியில் வாழ்பவர்கள். இது வந்து ஒரு அல்டிமேட் மெசேஜ். அதனால ஒழுக்கம் என்பது என்ன? ஐயோ எனக்கு தெரியாது, எந்த புக்கில் இருக்குது, அதெல்லாம் தேட வேண்டாம். உள்ளத்தில் இருக்கிறது. இறைவன் சொல்லுகிறான், அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இந்த ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். நாளைய தியான வகுப்பிலும் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.